رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون وقال أيضا قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது பத்தினுடைய கடைசி பகுதியிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் நிறைய நல்லமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ் நமக்கு எதை விதியாக்கி வைத்திருக்கின்றானோ அது தவிர வேறு எதுவும் நமக்கு வந்து சேராது என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் நமக்கு எதை தர வேண்டும் என்று நாடிவிட்டானோ அதை தந்து விடுகின்றான். அல்லாஹ்வின் மீது முஃமின்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். வேறொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير என்று குறிப்பிடுகின்றார். ரப்புல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது, ஆட்சி அதிகாரம் என்பது தான் நாடியவருக்கு தருகிறேன் என்பதாக குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். குல் நபியை கூறுங்கள், அல்லாஹும்ம மாலிகுல் முல்கி துஅல் முல்க மன் தஷா, அல்லாஹ் தான் நாடியவருக்கு அவனுடைய அதிகாரத்தை ஆட்சி பொறுப்பை வழங்குகின்றான். வ துன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, அல்லாஹ் நாடியவரை அந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து இறக்கவும் செய்கின்றான். வ துதில்லு மன் தஷா, அல்லாஹ் நாடினால் சிலரை கேவலப்படுத்தவும் செய்கின்றான். சிலரை அல்லாஹ் நாடினால் கண்ணியப்படுத்தவும் செய்கின்றான். இருப்பது இது எல்லாம் அல்லாஹ்விடம் சாத்தியமை என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை தருவது என்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறது. கொடுத்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் அவனை பொறுப்பிலிருந்து கீழிறக்குவதும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே உள்ளது.
அல்லாஹ் நாடினால் அந்த அடியாரை கண்ணியப்படுத்தவும் செய்வான், நாடினால் கேவலப்படுத்தவும் செய்வான் என்பது இந்த திருமறை ஷரீஃபின் மூலமாக இறைவன் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி இதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுவான், நீங்கள் ஒருபோதும் மனம் தளர்ந்து விட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கடுமையான இறை நம்பிக்கை இருந்தால் நீங்கள் மேலோங்குவீர்கள், வாழ்க்கையிலே மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவீர்கள். இப்போது தோல்வி ஏற்பட்டு விட்டால் இதற்கு முன்பு எதிரணியில் இருப்போரும் ஒரு நேரத்தில் தோல்வியை சந்திப்பவர்கள் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் அவன் எப்பொழுதுமே வெற்றியை சுவைத்துக் கொண்டே இருக்க முடியாது என்பது இதனுடைய விளக்கம். ஏதாவது ஒரு நேரத்தில் தோல்வியை சந்திக்க வேண்டும், அதுதான் இறைவனுடைய நியதி என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தில் ஒருவருக்கு வெற்றியை இறைவன் தந்துவிட்டால் அந்த வெற்றியை கண்டு எதிரணியினர் அச்சப்பட வேண்டாம். காரணம், ஒரு நேரத்தில் அவர்களுக்கும் இறைவன் தோல்வியை தந்திருப்பான் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சி பொறுப்பு என்பது, அதிகார பொறுப்பு என்பது அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை பெற்றுக் கொண்டவர்கள் நாளை அதை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பொறுப்பு இல்லாதவர்களுக்கு அது பற்றி உண்டான விசாரணை என்பது கிடையாது. ஆனால் குடிமக்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது ஒரு முஹல்லா ஜமாஅத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு நிர்வாகம், இவைகளெல்லாம் நாளை மறுமையிலே இறைவனுக்கு முன்னால் இறைவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு நிர்பந்தமும் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், உங்களில் ஒவ்வொருவருமே ஒரு மெய்ப்பாளர் தான். அந்த மெய்ப்பாளர் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவார் என்று சொல்லுகின்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தை அந்த குடும்பத்தை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார். அந்த குடும்பத்தில் ஏதாவது நல்லது கெட்டது நிகழ்ந்திருந்தால் அதற்கு அந்த குடும்பத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் உள்ள அந்த தந்தையே அதற்கு காரணமாக இருப்பார். ஒரு முஹல்லாவில் ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம், தீமை நடந்துவிட்டால் நாளை அதை பற்றி உண்டான விசாரணை அந்த ஜமாஅத்துடைய நிர்வாகத்தினருக்கு உண்டு. ஒரு நாட்டிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அல்லது நாட்டினுடைய குடிமக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிலை ஏற்பட்டு விட்டால் அல்லது ஒரு அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டு விட்டால் அல்லது அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு விட்டால் அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள், அந்த நாட்டினுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் நாளை மறுமையிலே கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ்களின் வாயிலாக குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற அடிப்படையிலே நம்மால் விளக்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சில நேரங்களில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியையும் தந்திருக்கின்றான், சில நேரங்களில் தோல்வியையும் தந்திருக்கின்றான். தோல்வி இறைவன் தருகிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக மனித சமூகம், இஸ்லாமிய சமூகம் பெற வேண்டிய படிப்பினைகள் நிறைய உண்டு என்பதற்காக வேண்டி நமக்கு உணர்த்துகின்றான். பத்ர் போரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆக குறைந்த இஸ்லாமியர்கள் மட்டுமே எண்ணிக்கையில் இருந்தார்கள். எதிரணியினர் ஆக பெரும் படையோடு இருந்தவர்கள். அவர்களிடத்திலே நவீன கருவிகள் எல்லாம், போருக்கு உண்டான தயாரிப்புகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. அவர்களிடத்திலே போருக்கு செல்ல வேண்டிய ஆட்பலம் இருந்தது, போருக்கு செல்ல வேண்டிய வாகன வசதிகள் அவர்களிடத்தில் இருந்தது. போரில் ஈடுபடுவதற்குண்டான அத்துணை கருவிகளும் அவர்களிடத்தில் நிறையவே காணப்பட்டன. ஆனால் சஹாபாக்களிடம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியெடுத்து சென்ற அந்த படையினரிடம் எண்ணிக்கை என்பது ஆக குறைவு, பொருளாதார வசதி என்பது ஆக குறைவு, வாகன வசதி என்பது ஆக குறைவு. அவர்கள் போர்க்களத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு தேவையான உணவை உட்கொள்வதற்கோ அல்லது மருத்துவ உதவிகளை செய்வதற்கோ ஆக குறைந்த வசதிகளே இருந்தன. இருப்பினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ருடைய போர்க்களத்திலே சஹாபாக்களுக்கு வெற்றியை தந்தார்.
அவர்களுக்கு வெற்றியை தந்ததனுடைய காரணம் என்ன? அவர்கள் தீரத்தோடும் உறுதியோடும் இந்த போரிலே இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்ற ஒரே நியதியின் அடிப்படையிலே, ஒரே திடகாத்திரமான எண்ணத்தின் அடிப்படையிலே அவர்கள் போரிலே பங்கு கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமார்களின் வாயிலாக அந்த போர்க்களத்திலே சஹாபாக்களுக்கு கிடைத்தது. அதற்கு அடுத்து சில ஆண்டுகளில் நடைபெற்ற ஒரு போர்க்களம் உஹதுடைய களம். இஸ்லாமியர்களும் காபிர்களும் எண்ணிக்கையில் சமபலத்தோடு இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் அவர்கள் பதிலே கொண்டிருந்த மன திடகாத்திரம் என்பது உஹதிலே ஓரளவு அவர்கள் தனித்த நிலையிலே இருந்தது. எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இறைவன் கொடுத்திருந்தான். ஆள் எண்ணிக்கையிலே சமபலத்தோடும், வாகன வசதியில் சமபலத்தோடும், போர் கருவிகளிலே சமபலத்தோடும் எல்லாமே அவர்கள் இருவரிடமும் இருந்தது. ஆனால் ரப்புல் ஆலமீன் உஹதுடைய களத்திலே, உஹதுடைய போர்க்களத்திலே இஸ்லாமியர்களுக்கு தோல்வியை தந்தான். அதனுடைய காரணம் என்ன? இஸ்லாமியர்கள் இனிமேல் போர்க்களம் என்று வந்துவிட்டால் அஜாக்கிரதையாக நடந்து கொள்ளக்கூடாது, முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை உணர்த்துவதற்காக, இறைவன் நமக்கு எப்படியும் உதவி செய்து விடுவான் என்ற மன திடகாத்திரம் வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரங்களில் அந்த உஹதுடைய களத்திலே இஸ்லாமிய படைக்கு இறைவன் தோல்வியையும் தருவு செய்தான். இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து அவர்கள் சந்தித்த போர்கள் சிலவற்றில் வெற்றியும் சிலவற்றில் அவர்கள் தோல்வியும் சந்தித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் என்பவன் அவன் எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே சுவைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது நியதி அல்ல. ஒரு மனிதன் நான் எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே நான் எட்ட முடியும் என்று அவன் நினைப்பது என்பதும் சாத்தியம் அல்ல. ஒரு மனிதன் தோல்வியில் இருப்பவன், நான் எப்பொழுதுமே தோல்வி அடைந்து கொண்டே இருப்பவன், நான் ராசி இல்லாதவன், நான் அதிர்ஷ்டக்காரன் அல்ல என்று சொல்லுவதும் சரியல்ல. இறைவன் நாடுகின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை, இறைவன் நாடுகின்றவர்களுக்கு பொறுப்பை, இறைவன் நாடுகின்றவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றான். இறைவன் நாடுகின்றவர்களுக்கு தோல்வியை தருகின்றான். இறைவன் நாடுகின்றவர்களை கேவலப்படுத்தவும் செய்கின்றான். அவன் நாடுகின்றவர்களை கண்ணியப்படுத்தவும் செய்கின்றான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அப்பாசிய கலீஃபா அபு முஸ்லிம் குராசானி என்கிற ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். மிக மோசமான ஆட்சி அதிகாரம் அன்றைய காலத்தில் நிகழ்ந்தது. அரசருக்கு எதிராக, மன்னருக்கு எதிராக யாரும் போராட முடியாத ஒரு கடன் சூழ்நிலை. அராஜக ஆட்சியாளர். அவர் சொல்லியதுதான் சட்டம். இன்று சாப்பிட வேண்டும் என்றால் சாப்பிட வேண்டும், குடிமக்கள் சாப்பிடக் கூடாது என்றால் சாப்பிடக் கூடாது. அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்பாசிய கலீஃபாக்களில் முதன்மையானவராக விளங்கிய அபு முஸ்லிம் குராசானி என்பவர் நடத்தி வந்தார். இந்த நேரத்திலே அந்த பகுதியிலே வாழ்ந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய அருமை தோழர்களுக்கு, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எப்படி சொன்னார்? ஆட்சியாளர் சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஆட்சியாளர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். என்ன துஆ? அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யுகாஃபுக ஃபீனா. யா அல்லாஹ், எங்களின் மீது அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளரை, அராஜகம் புரியக்கூடிய ஆட்சியாளரை எங்களின் மீது நீ சாட்டி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்து, ஒரு கட்டத்தில் இந்த துஆவின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் வெளியேற்றப்பட்டு வேறொரு புதிய மன்னரும் வந்தார்கள் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறு என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆட்சியாளர்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சுயரூபத்தில் வேண்டுமானாலும் அவர்களுடைய குணத்தை அவர்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பது இதனுடைய விளக்கமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர், ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் எந்த நிலையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கும் கடந்த காலங்களில் சஹாபாக்களுடைய காலத்தில் சில சான்றுகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. உமைர் இப்னு சஅத் என்கிற ஒரு சஹாபி, உமைர் இப்னு சஅத் என்கிற ஒரு சஹாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நடைபெறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா என்ற தேசத்தை வெற்றி வாகை சூடுகிறார்கள். எனவே அந்த வெற்றி வாகை சூடிய அந்த நேரத்தில்
அங்கு ஆளுநர்களாக அந்த இடத்தை நிர்வகிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நபர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பொறுப்பேற்கும்படி சொல்லுகிறார்கள். அந்த சிரியாவினுடைய முதல் ஆளுநராக பொறுப்பேற்றவர் அபு உபைதா என்கிற ஒரு சஹாபி. அதற்கடுத்து யார் இப்னு அனம் என்கிற ஒரு சஹாபி. மூன்றாவது சயீத் இப்னு ஆமிர் என்பவர் ஆளுநராக வந்தார். இப்படி அந்த சிரியா வெற்றி வாகை சூடப்பட்டு ஒருவர் பின் ஒருவராக 3 பேர் அந்த இடத்திலே ஆளுநராக நியமிக்கப்படுகிறார்கள். அதில் இவர்களுடைய காலமெல்லாம் கடந்ததற்கு பிறகுதான் உமைர் இப்னு சஅத் என்கிற ஒரு சஹாபி அந்த இடத்திலே 4வது கலீஃபாவாக 4வது ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். ஆட்சியாளர் என்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அவருக்கு கீழ் பணி செய்யக்கூடிய, அவருக்கு கீழ் உள்ள அந்த மக்கள் பிரதிநிதியாக விளங்கக்கூடிய ஒருவர் உமைர் இப்னு சஅத் என்கிற அந்த சஹாபி. ஒரு நேரத்தில் அந்த நாட்டில் சில பகுதிகளிலே அவரை சுற்றுலாவாக உலா வருகிறார்கள். நாட்டு மக்களுக்கு ஏதாவது விஷயம் தேவைப்படுகிறதா, அவர்களுக்கு பொருளாதார உதவி தேவைப்படுகிறதா, அல்லது அவர்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கிறது, சிரமத்தில் இருக்கிறார்களா, அல்லது கடனால் அவர்கள் தொல்லைப்படுகிறார்களா, பைத்துல் மாலிலிருந்து அவர்களுக்கு ஏதேனும் தர வேண்டிய நிலை இருக்கிறதா என்று ஆராய்வதற்காக உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டினுடைய சில பகுதிகளிலே நகர்வலமாக செல்கிறார்கள். அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளில் ஒருவர் அந்த நாட்டு மக்களை கடுமையான சித்திரவதை செய்கிறார். கடுமையான சித்திரவதை. அன்றைய காலத்தில் காபிர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஜிஸியா என்கிற வரியை கொடுக்க வேண்டும். அந்த நாட்டில் அவர்கள் வாழ்வதற்கு, அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தருவதற்காக வேண்டி ஒவ்வொரு காபிரான குடிமகனிடமிருந்தும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஜிஸியா என்கிற வரியை பெற்றுக் கொள்வார். அந்த வரியை இவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தரும் விதத்திலே செலவழிப்பார்கள். அதாவது இன்றைய காலத்தில் இராணுவத்துக்கு செலவழிப்பது போல அந்த நிலைமை அன்றைய காலத்தில். அப்பொழுது இஸ்லாம் அல்லாத மற்றவர்கள் காபிராக இருந்த சிலர் அந்த ஜிஸியா என்கிற வரியை தருவதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. காரணம், இஸ்லாமியர்களுக்கு இந்த நாடு எந்த விதமான தொகையும் பெற்றுக் கொள்ளாமல், சுங்கமும் வசூலிக்காமல், எந்த விதமான வரியும் விதிக்காமல் அவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறது. ஆனால் நாங்கள் இஸ்லாம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக எங்களிடத்திலே ஜிஸியா என்கிற வரியை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று போராட்டம் நடத்தும் விதமாக அவர்கள் செலுத்தவில்லை. இதனுடைய விளைவு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த மக்களை எல்லாம் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்குகின்றார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உச்சி வெயிலில் அவர்களை அரை நிர்வாணத்தோடு வெயிலில் இருக்க வைக்கின்றார். அப்பொழுது இந்த வழியாக வரக்கூடிய உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அந்த பகுதியினுடைய அதிகாரியிடம் இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை என்று கேட்ட பொழுது, கலீஃபா அவர்களே, இவர்கள் நம்முடைய நாட்டிற்கு செலுத்த வேண்டிய ஜிஸியாவை அவர்கள் சரியான முறையிலே செலுத்தவில்லை. நம்முடைய நாட்டிற்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை சரியான முறையிலே செலுத்தவில்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு ஆளுநர் உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அவர்கள் செலுத்தாவிட்டால் இப்படியெல்லாம் தண்டனை தருவது என்பது ஒரு பெரும் குற்றமாக இருக்கிறது, தண்டனை தரக்கூடாது என்று எல்லோரையும் போல அவர்களையும் வழிநடத்த வேண்டும். நாட்டு மக்கள் என்பவர்கள் சரிசமமானவர்கள். இஸ்லாம் என்பதற்காக வேண்டி ஒரு முன்னுரிமையும், காபீர் என்பதற்காக வேண்டி ஒரு பின்னடைவும் அவர்களுக்கு தரக்கூடாது. அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்தத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சரிசமமானவர்கள். பாகுபாடு என்பது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் தருகின்ற உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அவர்களுக்கும் தரப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு தர வேண்டிய உயிருக்கும் உடைமைக்கும் தருகின்ற பாதுகாப்பு சிலை வணங்கக்கூடிய அந்த நபருக்கும் அந்த குடிமகனுக்கும் தர வேண்டும் என்று உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பகுதியினுடைய அதிகாரியிடத்திலே முறையிடுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையில் இருந்து விலக்கும் பெறுகிறார்கள். இப்படியே சில காலம் செல்கிறது. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சில நாட்களுக்கு பிறகு தெரிய வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் ஆளுநராக இருக்கக்கூடிய உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன கடிதம்? நீங்க அந்த இடத்துல ஆட்சி அதிகாரம் புரிந்ததெல்லாம் போதும், நீங்க கிளம்பி நம்முடைய நாட்டுக்கு வாங்க,
சிரியால உங்களை நான் ஆளுநரை நியமிச்சது வரைக்கும் போதும், நீங்க அந்த நாட்டு மக்களை பாதுகாத்தது வரையிலும் போதும், நீங்கள் மீண்டும் நம்முடைய பகுதிக்கு திரும்பி வாருங்கள் என்று உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை ஜனாதிபதி அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை பெற்றுக் கொள்கின்ற உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருந்துவதற்கென்று வைத்திருந்த ஒரு கோப்பை டம்ளர், அந்த ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. அவர்கள் அணிந்திருந்த ஒரு கசங்கலான ஆடை 2, மூன்றாவது அவர்கள் ஒழு செய்வதற்கென்று பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரம். இந்த 3 விஷயங்கள் தான் அவர்கள் அந்த பகுதியில் இருந்து ஜனாதிபதியை சந்திக்க எடுத்து செல்கிறார்கள். என்னென்ன? அவர்கள் உடுத்தி இருக்கக்கூடிய கத்தலான கசங்கிய ஆடை 1, அவர்கள் குடிப்பதற்கு வைத்திருந்த கோப்பை பாத்திரம் 1, மூன்றாவது ஒழு செய்வதற்கென்று தனியாக வைத்திருந்த ஒரு பாத்திரம். இந்த 3 பாத்திரங்கள், இந்த 3 விஷயங்கள், இந்த 3 பொருட்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியை பார்க்க வருகிறார்கள். நீண்ட நெடுந்தூரம் பாலைவனத்தின் வழியாக அவர்களுடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. புழுதி படிந்த அந்த நிலையிலே, உடலெங்கும் புழுதியாக இருக்கக்கூடிய நிலையிலே, தலையெல்லாம் அலங்கோலமாக இருக்கக்கூடிய நிலையிலே நாட்டினுடைய ஜனாதிபதி ஆளுநர் உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய கடிதத்தை பார்த்த பிறகு வந்துவிட்டீர்களா என்று. ஆம், நாட்டினுடைய உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தங்களுடைய கடிதத்திற்கு நான் மதிப்பளிக்க வேண்டும் அல்லவா? உங்களுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டேன், உடனடியாக நான் கிளம்பி வந்து விட்டேன், சொல்லுங்கள் உத்தரவு என்ன என்று கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏன் உங்களுடைய ஆடையெல்லாம் இப்படி கசங்கி இருக்கிறது? உங்களுடைய உடலெங்கும் புழுதி படிந்திருக்கிறது, தலைவிரி கோலமாக இருக்கிறீர்களே, நீங்கள் ஒரு அழகான ஒரு ஆடையை அந்த நாட்டினுடைய கசானாவிலிருந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தி இருக்கலாமே என்று கேட்கிறார்கள். எதிலிருந்தால் அவ்வளவு தூரம் இவ்வளவு இந்த பகுதிக்கு எப்படி வந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது கால்நடையாக வந்தேன் என்று சொல்கிறார்கள். ஏன்? அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம், உங்களுக்கு கீழ்ப்பணியாற்றக்கூடிய அதிகாரிகளிடம் நீங்கள் சொல்லியிருந்தால் அரசனுடைய கஜானாவிலிருந்து உங்களுக்கு அழகான ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்திருப்பார்களே, உங்களுக்கு தேவையான உயர் ரக ஒட்டகத்தை வாகனமாக அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பார்களே, ஏன் நீங்கள் முறையிடவில்லையா என்று கேட்ட பொழுது ஆளுநராக இருந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்வார்கள், அரசு கஜானாவை பயன்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை. அரசு கஜானா என்பது அது குடிமக்களுக்கு சொந்தமானது. ஆனால் அவர்களுக்கு உண்டான ஒரு வேலைக்காரனாகத்தான் நான் இருக்கின்றேன். வேலைக்காரன் என்றால் அந்த கஜானாவை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தான் எனக்கு உண்டே தவிர, கஜானாவிலிருந்து எடுத்து பயன்படுத்துகின்ற பொறுப்போ உரிமையோ அது எனக்கு கிடையாது. அது முழுக்க முழுக்க நாட்டினுடைய குடிமக்களுக்கு சொந்தமானது என்று உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக விளங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு நபர் எல்லாம் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாக அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை விளக்க முடிகிறது. இன்னும் சில விஷயத்தை பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் தவாஃபினுடைய காலத்தில் இருந்த பொழுது, தவாஃபினுடைய நேரத்தில் இருந்த பொழுது அந்த இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சஹாபி ஒருவர் வருவார். அப்ப அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய 4 அடிமைகள் இருப்பார். அந்த சஹாபிக்கு கீழே வேலை செய்யறதுக்கு 4 அடிமைகள் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு நேரத்தில் கடுமையான பஞ்சம். அப்ப அந்த பஞ்சத்தை தீர்க்கணும், எப்படி நாம சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவருடைய அருமை தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆலோசனை மேற்கொள்றாங்க. இந்த மாதிரி நம்முடைய நாட்டுல கடுமையான பஞ்சம், பசி பட்டினியா இருக்கிறாங்க குடிமக்கள்லாம், நாம ஏதாவது ஒரு பொருளாதார நல்வாய்ப்பை, மக்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டிய நிர்பந்தமும் பொறுப்பும் அரசுக்கு உண்டு. நாம என்ன செய்யலாம் சொல்லுங்க உமரே அப்படின்னு சொல்லி கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட சஹாபி அந்த இடத்துக்கு ஆளுநரை நியமிச்சீங்கல்ல, அந்த கஜா அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது அவருடைய சொத்து என்பது நிறைய இருப்பதாக நான் எண்ணுகின்றேன். ஏன்னா அவர் ஒரு பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நிறைய வசதி வாய்ப்புகளோடு அவர் வாழ்ந்து வரக்கூடியவர் என்று நான் கருதுகின்றேன். எனவே அவருடைய கஜா, அவருடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை அல்லது அவருக்கு போக மீதம் உண்டான அத்தனையையும் நாட்டினுடைய குடிமக்களுக்காக எழுதி தரும்படி நீங்கள் உத்தரவு போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களாம், நீங்கள் சொல்லுவது போல அந்த குறிப்பிட்ட அந்த சஹாபி சொத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. நாம் ஒரு பகுதியினுடைய ஆளுநராக, ஒரு பரந்து விரிந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுநராக நாம் அவரை அனுப்பினோம்.
நீங்கள் நினைப்பது போல அவர் அதிகமான சொத்துக்களை வாங்கி குவித்தார் அவர் அல்ல. அவரிடம் சொத்து என்று சொன்னால் வெறும் 4 அடிமைகள் தான். அந்த 4 அடிமைகளைத்தான் அவர் சொந்தமாக வைத்திருக்கின்றார். அவருக்கு என்று எந்த விதமான சொத்து பத்தும் இல்லை. எனவே அவரிடமிருந்து பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கை கலக்கும் விதமாக உத்தரவு சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? அன்றைய காலத்தில் ஒரு நாட்டினுடைய பகுதியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள் எந்த விதத்திலும் அரசு கஜானாவை அவர்களுடைய சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தியதே வரலாறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், 17வது மக்களவை தேர்தல், 542 தொகுதிகளுக்கு உண்டான ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது. எவ்வளவோ எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் தரக்கூடிய உரிமைகள் என்ன? எவ்வளவோ உரிமைகளை நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கம் தருகிறது. இன்னும் சொல்ல போனால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை விட, சலுகைகளை விட நம்முடைய நாடு ஒரு நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதிக்கு நிறையவே செலவழிக்கிறது. ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் கூட ஸ்கூலுக்கு தினமும் போகணும். அவன் போனா தான் டீச்சர் என்ன செய்வாங்க, அட்டெண்டன்ஸ்ல அவனுடைய பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை அவர்கள் அவைக்கு சென்று கையெழுத்து போட்டாலே போதும். ஒரு நாள் போனாலே போதும். அவர் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை சென்றாலே அவர் 6 மாதத்திற்கு வந்தவராகவே கணிக்கப்படுகிறார். 6 மாதம் அவர் செல்லவில்லை என்று சொன்னால்தான் அவருடைய பதவியை பறிப்பதை பற்றி யோசனை வருகிறது. ஆனால் எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவன், ஒரு சிறுவன் தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அவன் அட்டெண்டன்ஸ்ல அவனுடைய பேர்ல ரிஜிஸ்டர்ல இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அத்தோடு இல்லாமல் அவர்களுக்கு உண்டான சலுகைகள் என்பது விமான சலுகையாகவும் அல்லது வீட்டை பயன்படுத்தக்கூடிய சலுகையாகவும் அல்லது மின்சார தேவைகளுக்கு உண்டான சலுகை அல்லது அவர்களுக்கு தேவையான பணியாட்களை அடியாட்களை அமர்த்திக் கொள்வதற்கென்று சலுகை, அவர்களுடைய மருத்துவ செலவிற்கென்று சலுகை, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கென்று தனி சலுகை, அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் அதற்கென்று தனி சலுகை, அவர்கள் உள்ளூர் நாடுகளிலே பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஏசி முதல் வகுப்பிலே அவர்களுக்கு உண்டான ரயிலில் சலுகை. இப்படி எல்லா விதத்திலும் அவர்களுக்கு சலுகை. அவ்வளவு சலுகைகளையும் பெற்றுக் கொள்கின்ற அவர்கள் இன்னும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கஜானாவிலிருந்து எதையாவது எடுக்க வேண்டும் என்றே அவர்கள் எண்ணுகிறார்கள். கொடுக்க வேண்டிய சலுகை என்பது அவர்களுடைய வசதிக்கும் அவர் மீறிய சலுகையை நம்முடைய அரசாங்கம் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்காக வேண்டி சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாட்டினுடைய அரசாங்கத்தை பயன்படுத்துவது என்பது சரியான பாதையிலே அமைந்திருக்க வேண்டும். தவறான பாதையில் பயன்படுத்தக்கூடாது. நாட்டினுடைய அரசு கஜானா என்பது மக்கள் பிரதிநிதிகளுக்கு உண்டான சொத்து அல்ல, அது நாட்டு மக்களுக்கு உண்டான ஒரு உரிமை தரக்கூடிய ஒரு பங்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இந்த 2வது பத்தினுடைய கடைசியில் இருக்கின்ற நாம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய நாட்டினுடைய அமைதிக்காகவும் நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காகவும் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாட்டில் ஒற்றுமையையும் அமைதியையும் மத நல்லிணக்கத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் எல்லாம் எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம் எல்லோருக்கும் இறைவன் நம்முடைய பகுதியில் ஆட்சி புரிவானாக. வாஹிர் தவானா